பிரபாஷினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்னும் 3 நாட்களில் நிறைவேறும் என்ற வரம் உங்களுக்கு தருகிறேன். இந்த வாய்ப்பை அலட்சியமாக வீணாக்காதீர்கள் என்ற செய்தியின் மூலம் பாபா நமக்கு ஒரு வரம் தருகிறார் என்று கூறி பாபாவினுடைய செய்திகளை அனைத்தும் கொண்டு வந்துள்ளோம். இந்த வரத்தின் மூலம் நமது பிரச்சனைகள் நீங்கும். 3 நாட்களில் நம் விருப்பம் நிறைவேறும் என்று பாபா கூறுகிறார். ஒரு சிறு கதையை கேட்டு பாபா அனைவரும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்போம். விசாலா கிராமம் என்ற கிராமத்தில் சுப்பையா என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் வேலை இல்லாமல் இருந்தான். தன் தந்தையின் வருமானத்தை சார்ந்திருந்தான். அவன் தந்தை வயதாகி நோயால் இருந்தான். இப்போது தன் தந்தையின் கடன்களை அடைக்க அவன் வைத்திருந்த சிறிய வீட்டை கூட விற்க வேண்டி இருந்தது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளே, நம்மிடம் உள்ள வீடு கூட கடன்களை அடைக்க போதுமானது. இப்போது நான் எந்த வேலை செய்தாலும் தன்னால் அதை செய்ய முடியாது என்று அவன் தொடர்ந்து நினைத்து கொண்டு இருந்தான். அரண்மனையில் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் தனக்கு யாரிடமாவது பரிந்துரை இருக்க வேண்டும் அல்லது லஞ்சம் கொடுக்க முடியும் என்று சுப்பையா நினைக்கிறான். ஒருவன் அங்கு வரும்போது அவன் சுப்பையாவின் மாமாவாகிறான். மாமா, அரண்மனையில் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு ரங்கநாதன் என்ற ஒரு நண்பன் இருக்கிறார். அவர் ராஜஸ்தானில் வேலை செய்கிறார். தலைநகருக்கு சென்று அவரை சந்திக்க வேண்டும். என் பெயரை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வேலை கிடைக்க உதவுவார். மிக்க நன்றி மாமா. நீங்கள் செய்த நன்மையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் நாளையே தலைநகருக்கு புறப்படுவேன். சுப்பையா ரங்கநாதம் காருவை அங்கே சந்திப்பதாக கூறி சொல்கிறார். எனக்கு வேலை கிடைத்தவுடன் நான் திரும்பி வந்து உங்களை சந்திப்பேன். பாபாவை வரவேற்பதாக அங்கிருந்து கூறி புறப்படுகிறார். எனவே சுப்பையா மறுநாள் தலைநகருக்கு செல்கிறார். தலைநகரை அடைந்த பிறகு சுப்பையா ஒரு மனிதரை சந்திக்கிறார். ஐயா, ராஜஸ்தானில் வேலை செய்யும் ரங்கநாதருக்காருவின் வீடு எங்கே என்று சொல்ல முடியுமா? இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் நீங்கள் ஒரு கோவிலுக்கு வருவீர்கள். ரங்கநாதக்காரருடைய வீடும் அங்குதான் இருக்கிறது என்று கூறுகிறார். அவருக்கு என்ன ஆயிற்று? அவர் மிகவும் கோபமாகவும் வேதனையாகவும் இருக்கிறார். அதை தாங்க முடியாமல் அவரது மனைவி மறுநாள் தனது பிறந்த இடத்திற்கு திரும்ப சென்றார். இப்போது அவர் தனியாக வசிக்கிறார். போ, இந்த மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பாபு ரங்கநாதன் எங்கே சென்று கேட்டால் அவரது புராண கதை உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லும் என்று சுப்பையா கூறுகிறார். நான் அவரை மதியம் கண்டுபிடித்தேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அந்த நபர் ரங்கநாதம் வீட்டில் இருக்கிறார் என்று கூறுகிறார். இதற்கிடையில் ஒரு மனிதன் வந்து கதவை திறக்கிறார். சுப்பையாவை பார்த்து, இந்த நேரத்தில் நீங்கள் யார்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன? என் பெயர் சுப்பையா. என்னை என் மாமா சுரையா அனுப்பினார். நீங்கள் ராஜஸ்தானில் வேலை செய்கிறீர்கள். அங்கே ஏதாவது வேலை காட்ட முடியுமா என்று பார்க்க வந்தேன். எனவே நீங்கள் ரங்கநாதர். நான் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. நீங்கள் வீட்டில் ஓய்வெடுக்கலாம். பிறகு நான் வெளியே சென்று திரும்பி வருவேன். நான் வரும்போது மாலை ஆகிவிடும். எனக்கு வீட்டில் மிகவும் பசிக்கிறது. சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று சுப்பையா கேட்கிறார். ஏன் இல்லை? வீட்டில் சாதமும் கறியும் இருப்பதை நான் இப்போதுதான் பார்த்தேன். அதை சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுங்கள். அந்த நபர் சென்ற பிறகு சுப்பையா சாப்பிட்டார். அவர் ஓய்வெடுக்கிறார். இந்த ரங்கநாதம் வழியில் அவர் என்னிடம் சொன்ன நபரிடம் சற்று வித்தியாசமானது. அவர் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். நான் இப்போதுதான் வீட்டில் பார்த்தேன் என்று கூறுகிறார். அவர் ஒரு விசித்திரமான மனிதர் போல இருக்கிறார். அவர் மாலை வரும் வரை காத்திருக்கிறார். சுப்பையா சிறிது நேரம் தூங்குகிறார். இதற்கிடையில் யாரோ தனது கதவை தட்டுவது போல் உணர்ந்து எழுந்திருக்கிறார் ரங்கநாதம். அவர் உடனடியாக எழுந்திருக்கிறார். ஆனால் அவர் அதை பார்க்கும்போது அவர் மதியம் பார்த்த நபர் அல்ல. நீங்கள் யார்? ரங்கநாதர்காரும் இன்னும் வீடு திரும்பவில்லை. நான் அவருடைய விருந்தினர். சிறிது நேரம் பொறுங்கள். ரங்கநாதர்கார் வரவேண்டிய நேரம். நீங்கள் யார்? என் அனுமதியின்றி என் வீட்டிற்குள் வந்து நான் அங்கு இல்லை என்று சொன்னாய். நான் தூங்குவது மட்டுமல்ல, நீ எனக்காகவும் இல்லை, நீ உனக்காகவும் இல்லை என்று சொல்வதில் என்ன பயன்? ரங்கநாதர் அல்லவா?
இந்ததுக்கா பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான்? நான் ரங்கநாதர் என்று யார் சொன்னார்கள்? ஆம், நாம் ரங்கநாதர். நீங்களும் நானும் என் வீட்டில் இருந்து ஒன்றாக திருடிவிட்டோம் என்று அவர் அர்த்தம். நீ அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு உன் துணை ஓடிவிட்டால் நீ இங்கேயே சாப்பிட்டு தூங்குவாயாக. உன் வேலையை நான் உனக்கு சொல்வேன். இங்கேயே இரு. உன்னை இப்போதே அரச காவலரிடம் ஒப்படைப்பேன். அரண்மனையில் உள்ள அரண்மனையான என் வீட்டில் இருந்து திருடுகிறாயா? ஐயா, நான் சொல்றதை கேளுங்கள். நான் விசாலபுரத்தில் இருந்து வர்றேன். சூர்யா உங்களை சந்திக்க சொன்னார். ராஜஸ்தானில் எனக்கு வேலை தருவீங்கன்னு தான் இங்கே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்கு இங்கே வந்திருந்தப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தர் வெளியே வந்து உள்ளே போய் ஓய்விடுங்கன்னு சொன்னார். அவர் ரொம்ப பரிச்சயமாக பேசினார். அந்த ஆள் நீங்கள் தான் நினைச்சேன். அவரை பார்த்தப்போ அவர் ஒரு திருடன்னு எனக்கு புரிஞ்சுது. என்னை நம்புங்கள். நீங்கள் வேணும்னா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சுரையாக்கார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கெட்ட வார்த்தைகளை என்னிட்ட சொல்லாதீங்க. உங்கள் துணையை கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் ஜெயிலில் தான் இருப்பீங்க. ரங்கநாதரும் சுப்பையா கைதியாக இருக்குமாறு கெஞ்சினாலும் அவர் அரச காவலர்களை அழைத்து சுப்பையாவை ஒப்படைக்கிறார். அரச காவலர் சுப்பையாவை சிறிது நேரம் கழித்து அழைத்து செல்லும் போது அரச காவலர் உண்மையான திருடனை பிடித்து அவரை சந்திக்க வருகிறார்கள். சுப்பையாவை விடுதலையும் செய்து விட்டார்கள். ஓம் சாய்ராம்.